அடுத்து வாசிங்க. இந்த மாணவ சபையோட வாக்கு தெரியுமா உங்களுக்கு? ஏசாயா 58ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம் படிக்கிறேன். அப்பொழுது விடியற்கால விழிப்பை போல வெளிச்சம் எழும்பி சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்தது. உன் நீதி உனக்கு முன்னாக செல்லும். செய்தியோட தலைப்பு என்ன அப்படின்னா, உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். அல்லேலூயா. இந்த மலைகளை பார்க்கும் பொழுது, மழை இல்லாத காலத்துல போன மரத்துல பார்க்கும் பொழுது இந்த பாறைகள் இருக்கக்கூடிய அந்த செடிகள் எல்லாம் அப்படியே காஞ்சு போய் இருந்துச்சு. மழை இயற்கையான மழை தேவன் மழைய பொழிய செய்தாரு. அந்த செடிகள் பார்க்கும்போது காஞ்சு போய் இருக்கிற செடிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பசுமையாய் மாறி அதை பார்க்கும்போது நம்ம கண்களுக்கு குளிர்ச்சியை உண்டாக்கும். தேவ பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையும் அப்படித்தான். அநேக நேரங்களில நம்மளுடைய வாழ்க்கையில செபம் இல்லை, விசுவாசம் இல்லை, தேவன் மேல பயம் இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடிய எல்லாம் காஞ்சு போயிடும், எல்லா ஆசீர்வாதங்களும் வறண்டு போயிடும். நம்ம வாழ்க்கையில செபமும் விசுவாசமும் தேவன் மேல நம்பிக்கையும் வரும் பொழுது நிச்சயமா வாழ்க்கையில ஒரு புதிய தொழிலை கர்த்தர் உண்டாக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் வாழ்க்கையில ஒரு தொழில் உண்டாகணும் அப்படின்னா தேவ பிள்ளைகளே, கர்த்தர் வாழ்க்கையில சுக வாழ்வு சீக்கிரத்துல துளுக்கணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில செபங்கள் அதிகரிக்கணும், தேவன் மேல வைராக்கியம் அதிகரிக்கணும், விசுவாசங்கள் அதிகரிக்கணும். கர்த்தருடைய சமூகத்துல நம்ம கர்த்தருக்காய் கொடுப்பதுல நம்முடைய கரங்கள் நீண்டு வரணும். அப்பொழுதுதான் வாழ்க்கையில பத்தின ஒரு தொழிலை கர்த்தர் உண்டாக்க முடியும். ஒரு செடி முளைக்கல அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற உரங்கள் உண்டாக்கணும். ஏன் செடி முளைக்க மாட்டேங்குது, ஏன் கனி கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு ஏற்ற உரம் இருக்கும். அந்த உரத்தை போட்டால் மட்டும்தான் அந்த செடி முளைக்கும், அது கனி கொடுக்கும். அதே போலதான் உங்க வாழ்க்கையில துளிர் உண்டாகல அப்படின்னா ஏதோ ஒரு காரியத்தை நம்ம செய்யாம இருக்கிறோம், அப்ப நம்ம வாழ்க்கையில ஒரு துளிர் உண்டாகும்னா கர்த்தர் விரும்பக்கூடிய காரியம் செய்தா மட்டும்தான் ஒரு துளிர் உண்டாகும். அடுத்து வாசிங்க எரேமியா 30ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனம். எரேமியா 30:17. உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கவனிங்க, இன்னைக்கு வாழ்க்கையில துளிர பார்க்க முடியல. துளிர் அப்படின்னா ஒரு புதிய ஒரு செடியில ஒரு இலைகள் வருது பார்ப்பதற்கு அழகா இருக்கும். இந்த 5 மணி ஜபம் இந்த மாசத்துல முடிச்சுட்டு போறப்ப அந்த வழிகள்ல அநேக முறை போயிருக்கிறேன். அந்த புலிகளிலிருந்து அந்த பகுதிக்கு காலனி பகுதிக்கு போயிருக்கிறேன். அதுல ஒரு கத்தாழ செடியில அவ்வளவு பூக்கள், இந்த பூக்கள் கத்தாழ பூ அதிகம் நான் பார்த்ததில்லை. சப்பாத்தி கல்லின்னு சொல்லுவாங்க. அத பாத்தீங்கன்னா அநேக பூக்கள், பெரிய பெரிய பூக்கள் பூத்து இருக்குது. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ரோட்டுக்கு அங்கும் இங்குமா பூக்கள் பூத்து இருக்குது நான் பார்த்தேன். அதே செடியில ஒரு முனை உடஞ்சிருக்குது. அந்த உடஞ்சிருக்கக்கூடிய அந்த முனையில கூட 2 பூ அழகா பூத்து இருக்குது. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அதே மாதிரி தப்பாட்டு செடியில பார்த்துட்டு போயிட்டு வந்துருந்திருக்கிறேன். அந்த பூக்கள் பூத்தோனிய அது நம்மளுடைய கண்கள் அந்த பூக்கள் படும் பொழுது ஆச்சரியமா இருந்துச்சு. செடியும் ஆச்சரியமா இருக்குது, நமக்கும் ஆச்சரியமா இருக்குது. அப்ப நம்ம வாழ்க்கையில நம்முடைய காயங்களை நமக்கு ஆரோக்கியம் வர பண்ணி நம்முடைய காயங்களை ஆட்டக்கூடிய தேவன் ஒருத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அதனால இந்த வாழ்க்கையில ஒரு துளிர் உண்டாக வேண்டும் என்றால் எனக்கு ஒரு தேவன் இருக்கிறாரு, எனக்கு ஒரு ஆரோக்கியத்தை வர பண்ணுவாரு. என் காயத்தை எல்லாம் அவர் சுகமாக்கி என் காயத்தை கட்டி எனக்கு ஒரு வழியை உண்டாக்குறதுக்கு அவர் வல்லவர் அப்படின்னு நம்ம விசுவாசிக்கணும். எடுத்து பண்ணீங்க சங்கீதம் 126ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கவனிங்க, ஆண்டவர் நிச்சயமா துளிர் உண்டாகல, என் வாழ்க்கையில ஒரு வீடு உண்டாகல, என் வாழ்க்கையில ஒரு குழந்தை உண்டாகல, என்னோட வாழ்க்கையில ஒரு பெரிய மேன்மையை பார்க்க முடியல, ஒரு பெரிய உயர்வை பார்க்க முடியல, என் வாழ்க்கை முழு இப்படியே இருக்குன்னா தேவப்படும். அநேக நேரங்கள் நமக்கு என்ன வந்துடும், கண்ணீர் வந்துடும், அழுக வந்துடும், வேதனை வந்துடும், தாங்க முடியாது. அப்ப சோதரம் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அப்ப ஒரு துளிரை நம்ம வாழ்க்கையில தேவன் உண்டாக்குறாங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம அநேக காரியங்களை உடைஞ்சு போயிருக்கும். உடைஞ்சு போவா, தேவன் என்னோட ஜபத்துக்கு பதில் தரல, எனக்கு அவர் செவி கொடுக்கல அப்படின்னு நம்ம நினைக்கிறேன். இல்ல, தேவன் அமைதியா இருக்கிறாருன்னா ஒரு துளியை உண்டாகிட்டு இருக்கான்னு அர்த்தம். ஒரு தொழில் பார்த்தீங்கன்னா சில அந்த பூக்கள் அது வரைக்கும் ராத்திரி முழுவதும் அந்த பூக்கள் பூக்கல, அந்த காலையில அதிகாலை அந்த பூக்கள் பூத்து கொள்ளும் பொழுது
செடியை பார்ப்பது, அது புதிய துளிர். துளிர் பார்க்கும் பொழுது அழகா இருக்கும். அது மாதிரி வாழ்க்கையில ஆண்டவர் வரக்கூடிய நாட்களில நீ கண்ணீரோடு விதைச்சிருக்கீங்களா? நிச்சயமா இது துளிரை கர்த்தர் உண்டாக்கக்கூடிய காலம் இது. அல்லேலூயா. அடுத்து படிங்க சங்கீதம் 147:3. சங்கீதம் 147:3. இருதயம் நொறுங்குண்டவர்களை அவர் குணமாக்குகிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை அவர் குணமாக்குகிறார். அவருடைய காயங்களை கட்டுகிறார். அவருடைய காயங்களை கட்டுகிறார். கவனிங்க, அப்படி இருதயம் நொறுங்குண்டு போயிடும். சில காரியங்கள் வாழ்க்கையில நடக்கக்கூடிய நிகழ்வுகள், சில காரியங்களை கேட்கும் போதெல்லாம் நம்ம அப்படியே உடஞ்சு போயிடுவோம். என்னைக்குதான் அந்த நிலைமை மாறும், என்னைக்கு சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார், என்னைக்கு ஒரு இந்த காரியத்தை ஒரு உயர்வை கர்த்தர் கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு எண்ணமே நமக்கு இல்ல. சில நேரங்கள் தோணாம போயிடும். இருதயம் அப்படியே உடஞ்சு போயிடும். அப்படியே இருதயம் உடஞ்சு போயிடும். ஆனா சொல்றாரு, இருதயம் நொறுங்குண்டவர்களுடைய அவர் காயத்தை கட்டுகிறார். நம்ம இருதயம் நீங்க நொறுங்குண்டு போய் சில காரியத்தை குறிச்சு பயம் வந்துடும். அந்த காரியத்துல எப்படி ஆண்டவர் இந்த காரியம் நடக்கும், எப்படி இந்த காரியத்தை நீங்க செய்து முடிப்பீங்க, என்னால என்ன பண்ண முடியும், ஒண்ணுமே முடியாது அப்படின்னு சோர்ந்து போகும் பொழுது நம்ம கர்த்தரை நம்ம விசுவாசமா பிடிப்போம்னா நிச்சயமா ஒரு புதிய தொழிலை கர்த்தர் உண்டாக்குவார். அதே மாதிரி ஸ்தோத்திரம். மல்கியா 2ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனம். நம்ம செய்யக்கூடிய ஒரு காரியம் பாத்தீங்கன்னா அநேக செய்யக்கூடிய காரியம். மல்கியா 2ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனம். உங்கள் வார்த்தைகளினாலே, உங்களுடைய வார்த்தையினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள். கவனிங்க, என் வாழ்க்கையில ஒரு தொழில் உண்டாகல ஆண்டவரே, எனக்கு ஒரு குழந்தைய நீங்க கொடுக்கல, என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு திருமணத்தை கொடுக்கல, எனக்கு நல்ல ஒரு வீடை கொடுக்கல, நல்ல ஒரு வருமானத்தை நீங்க கொடுக்கல ஆண்டவரே சொல்லி நம்ம அப்படி பேசுறோம் தெரியுமா? இந்த வார்த்தையினாலே கர்த்தரை நம்ம என்ன செய்யறோம்? துக்கம் உண்டாக்க கர்த்தரை வேதனைப்படுத்துகிறோம். ஆனாலும் எதினாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள். எதினாலே வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள். பொல்லாப்பை செய்கிறவன் எவனும், பொல்லாப்பை செய்கிறவன் எவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும். கவனிங்க, ஆண்டவரே நம்ம தேடுற ஆலயத்துக்கு போறேன், விசுவாசமா காணிக்கை கொடுக்கிறேன், பைபிள் படிக்கிறேன், ஒரு தப்பு செஞ்சா கர்த்தர் திட்டுவாரு, கர்த்தர் எனக்கு தண்டனை கொடுத்துருவாரு பயப்பட ஆண்டவரு. இவன் எல்லா வேலையும் செய்யறான், குடிக்கிறான், எல்லா பாவத்தையும் செய்யறான், கர்த்தர் அனுபவக்கூடிய வழிகள போறான். இவனுக்கு ஆண்டவர் எடுத்தோடனே கல்யாணம் நடக்குது, குழந்தை பிறக்குது, வீடு கட்டுறான், எல்லாம் வாங்குறான். ஆண்டவரு நான் உங்களுடைய பிள்ளை எனக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு கேட்கறான் தெரியுமா? அவன் செய்ததுக்கு உண்டு, அவர் கர்த்தர் அவன் செய்யறான் அப்படின்னா அவன் செய்ததுக்கு உண்டான கணக்கு கர்த்தர் அவனை கேட்பாரு. இல்லையா? எனக்கு நிச்சயமா என் வீடு வந்துருச்சு, இனிமேல் கர்த்தரை தேடணும். என் பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எதுக்கு நான் போய் கர்த்தரை தேடணும்? என் மகனுக்கு குழந்தை உருவாயிருச்சு, நான் என் போய் கர்த்தரை தேடணும். நீங்க அநேகர் அப்படித்தான் தொழிலை கர்த்தரை உண்டாக்கிடுறாரு. ஆனா கர்த்தர் தேடக்கூடிய காரியத்தில் நம்ம அதிகமா அப்படி கீழே போயிட்டே இருக்கிறோம். அந்த தொழில் உண்டாயிரும், வேறு அறிவீர். அல்லேலூயா. நீ கர்த்தர் தொழில் உண்டாக்கவும் தெரியும், தொழில் தொழிலை பறிக்க மாட்டாரு, வேற கை வச்சுருவார். அல்லேலூயா. நிறைய பேர் புரிய மாட்டேங்குது. இன்னைக்கு கர்த்தர் நான் ஜெபிக்கிறேன், எனக்கு அது வந்துருச்சு, இது வந்துருச்சு, அது நடந்துருச்சு, இது நடந்துருச்சு, நான் ஏன் ஆண்டவர் தேட, நான் ஏன் ஆலயத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு செடிக்கு முக்கியமே வேறு தான். அல்லேலூயா. இந்த வேறு அழுகிருச்சுன்னா செடி அழுகி போயிடும். அல்லேலூயா. நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. நான் மேல ஏறிட்டோம், நான் எதுக்கு கர்த்தரை தேடணும்? அனைவருடைய காரியம் இதுதான். அவனுக்கு ஆண்டவர் செய்யறாரா அப்படின்னா ஆண்டவரே அவனுக்கு உண்டான காரிய கணக்கு அவங்க கூடயே ஆண்டவருக்கு வந்துட்டே இருக்குது. நம்ம ஆண்டவர்களுக்கு கேள்வி கேட்கிறதோ, என் வாழ்க்கையில ஏது நடக்கல, எனக்கு ஏது கிடைக்கல, ஆண்டவர் என்ன பாவம் செய்தேன், என்ன குறை செய்தேன் அப்படி நம்ம கேட்கக்கூடாது. அதை சொல்லி முகத்தையே தேடுங்கள், அவர் நோக்கி கெஞ்ச மட்டும்தான் உங்களுக்கு கேட்க அதிகாரம் இருக்குமே தவிர்த்து அவரை குறை சொல்றதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை. அநேக நேரங்கள் அப்படித்தான் வார்த்தையினால கர்த்தரை வருத்தப்படுத்திட்டே இருக்கிறோம். நம்ம எனக்கு மட்டும் ஏன் இந்த வாழ்க்கை, எனக்கு மட்டும் ஏன் இந்த வேலை, எனக்கு மட்டும் ஏன் பிரச்சனை, எனக்கு மட்டும் ஏன் காரியம் நடக்கல, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது. அது எல்லாத்தையும் கர்த்தர் அதை பார்த்துட்டே இருக்கிறார். அவருக்கு தெரியும் எப்ப இந்த காரியத்தை தொழிலை உண்டாக்கணும், எப்ப இந்த பூ பூக்கணும். அது சரி அங்கேதான் இருக்குது. ஆனா நான் வரும்போது பூ இல்ல, போகும்போது பூ பூத்தது. எப்ப செய்யணுங்கிறத அவருக்கு தெரியும். அதே படிங்களே நீங்க உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல 67ஆம் வசனம். உபாகமம் 28:67. நீ பயப்படும் உன் இருதயத்தின் திகிலினாலும், நீங்க பயப்படக்கூடிய இந்த பயமும் இருதயத்தோட திகிலினாலும், உன் கண்கள் காணும் காட்சியினாலும். கவனிங்க, இன்னைக்கு நம்முடைய கண்கள் காணக்கூடிய சில காட்சிகள். வீட்டுக்கு பயங்கரமா குடிக்கிறாரு பாஸ்டர், அவர் குடிச்சிட்டு வந்தாருன்னா பயமா இருக்கும். நீ அடிச்சிருவாரோ, நீ ஏதாவது பண்ணிடுவாரோ, பேசிடுவாரோ. நம்ம கண்கள்ல பார்க்கக்கூடிய சில காட்சிகள்
நமக்கு திகிலையும் பயத்தையும் உண்டாக்குது. இயேசுங்கிற ஆசீர்வாதம் மட்டும்தான் எனக்கு இருக்குது. எந்த விதமான உயர்வோ எந்த விதமான ஒரு காரியமோ எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னாரு, தொழிலை உண்டாக்குறது என்னோட வேலைப்பா. உனக்கு ஒரு அஸ்திபாரம் இல்லைன்னு எனக்கு தெரியும், உனக்கு ஒன்றும் இல்லைங்கிறது எனக்கு தெரியும். ஆனா ஸ்தோத்திரம், எல்லாருமே அற்பமா எண்ணப்பட்டது 6 கற்சாலைகளை தேவன் தெரிந்து கொண்டார். அதுவரை கல்யாண வீட்டுக்கு போறீங்க, கல்யாண வீட்டுக்கு போறப்ப ஸ்தோத்திரம் வாசல்ல உட்கார்ந்து ஒருத்தீங்க 10 தினம் தர்மம் கெடுத்துட்டு இருக்கிறாங்க. வாசல்ல ஓரமா உட்கார்ந்து அவங்கள பாப்பீங்களா? கல்யாண வீட்டுல போய் கல்யாண மாப்பிள்ளை பண்ண பாப்பீங்களா? யாராவது தெரியல, கல்யாண வீட்டு வாசல்ல உட்காந்து தர்மம் கெடுத்துட்டு இருக்கிறாங்களே, நம்ம அதை பார்க்கவே மாட்டோம். கல்யாணத்துல போகணும், மாப்பிள்ளை பொண்ணை பார்க்கணும், சாப்பிடணும், நம்மளால முடிஞ்ச ஏதாவது கொடுக்கணும், இப்படித்தான் நம்ம நினைக்கும் போது தவிர்த்து அந்த தர்மம் எடுக்கக்கூடிய ஆட்களை பார்க்க மாட்டோம். அதே போலதான் தேவ பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில கர்த்தர் ஒரு தொழிலை உண்டாக்க வேண்டும் என்றால் நீங்கள் நான் அந்த வசனம் மீண்டும் படிங்களே 28. நீ பயப்படும் உன் இருதயத்தின் திகிலினாலும் உன் கண்கள் காணும் காட்சியினாலும் விடியற் காலத்தில் எப்பொழுது சாயங்காலம் வருமோ என்றும், விடிய காலத்தில் எப்போது சாயங்காலம் வருமோ என்று, சாயங்காலத்தில் எப்பொழுது விடியற் காலம் வருமோ என்று சொல்லுவாய். கவனிங்க, அப்படிதான் நம்ம இருக்கிறோம். சில காட்சிகளை சில திகிலான காரியங்களை நாம் பார்த்துட்டு செஞ்சிடறோம். எப்படா காலையில இருந்தா எப்ப சாயங்காலம் வரும், என்னைக்கு சாயங்காலத்துல இருந்து ஆண்டவர் விடிய காலம் வரும் அப்படின்னு சொல்லி வாழ்க்கை ஒரு புதிய துளிரை நோக்கியே ஓடிட்டு இருக்கிறோம், ஒரு புதிய அற்புதத்தை நோக்கியே ஓடிட்டு இருக்கிறோம். நடக்கல அப்படின்னா ஒரு மழை தண்ணி இல்ல, ஒரு செடிக்கு மலைகள் தண்ணி ஊத்துல அப்புறம் செடி வாடி போயிடும். தேவர்களுக்கு வாழ்க்கையில ஜெபம் இல்லை அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க அப்படியே ஒவ்வொரு நாளும் வாடி போயிட்டே இருப்பீங்க. அப்ப நம்ம வாழ்க்கையில துளிரை கர்த்தர் உண்டாக்க வேண்டும் என்றால் நாம் ஜெபிக்கணும், அவரை விசுவாசிக்கணும், அவரை நம்பணும். அப்பொழுது மாத்திரம்தான் வாழ்க்கையில ஒரு துளிர் உண்டாகும். அதே நீங்க 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் படிக்க பாத்தீங்கன்னா, கர்த்தர் மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். வேதத்துல யார் வாழ்க்கையில துளிர கர்த்தர் உண்டாக்கணும், அவன் தொழில் இல்லாம ஒரு ஆசீர்வாதம் இல்லாம அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத கர்த்தர் அதை சொல்ற இருதயத்தை பார்த்து அவங்க வாழ்க்கையில அவங்க நினைச்சு பார்க்காத ஒரு துளிர வாழ்க்கையை கர்த்தர் உண்டாக்கினார். அது யார் அநேக காரியங்கள் உண்டாக்கி இருக்கிறாரு. ஒரு காரியத்தை பார்த்து நம்ம ஜெபிச்சு திருவந்துக்குள்ளாய் கடந்து போக போறோம். எடுத்து வாசிங்க லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துல 40 படிங்களே. அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகிய யொவிரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து, யொவிரு என்னும் பேருள்ள ஒரு ஜெப ஆலயத்துடைய தலைவன், முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்கக்கூடிய ஒரு மனுஷன், இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி, 12 வயசுள்ள ஒரே ஒரு பிள்ளை மரண அவஸ்தையா இருந்தபடியால் தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். இயேசுவர் போய் 12 வயசு ஆனா பிள்ளை ரொம்ப மரணத்துக்கு எதுவான பிரச்சனைகள் இருக்கிறா, இசப்பா நீ வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை வருந்தி அழைத்து அப்படி பதத்துல விழுந்து அழைக்கிறார். காலில் விழுந்து நீ நம்ம நினைச்சு பாருங்க, நம்ம பிள்ளைக்கு எதனால நமக்கு எதனால நம்ம தாங்கிக் கொள்வோம். சில நேரங்கள்ல நம்ம பிள்ளைக்கு எதாவது தாங்கிக் கொள்வோமா? தாங்கிக்கவே மாட்டோம். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க பாத்தீங்கன்னா ஒரு கர்ப்பத்தை கர்த்தர் உண்டாக்குறாருன்னா அந்த கர்ப்பத்தை உண்டாக்குனவர் தெரியும், அதை தாங்கவும் அதை ஏந்தவும் சுமக்கவும் அந்த பிறக்க செய்யவும் வர முடியும். நம்ம சோத்திரம் கர்ப்பம் தரிக்கிற நாட்கள் வந்து கர்த்தரை மறந்துடும். அல்லேலூயா. ஏன்னா இது வாந்தி வருது, மயக்க வருது, விளைவின வருது, கர்த்தர் கொடுத்தது கர்த்தரை மறந்துடுவோம். நிறைய வீடுகள்ல குழந்தை உண்டாயிடுச்சு அப்படின்னா ஆலயத்தையும் மறந்துடுவாங்க, ஆண்டவரையும் மறந்துடுவாங்க, பாஸ்டரையும் மறந்துடுவாங்க. அது நிச்சயமா தேவன் வேதனைக்குரிய விஷயம். அது ஆண்டவர் கொடுத்த பிள்ளை நீங்க ஓடினாலும் உருண்டாலும் பிறண்டாலும் என்ன செய்தாலும் அதை கர்த்தர் பிறக்க செய்வார். முடிவு பண்ணிட்டாருன்னா அதை முடிவுபடியே தீருவார். தேவ பிள்ளைகளை கொடுத்த தேவனுக்கு நம்ம உண்மையா இருக்கணும். நான் புள்ள 12 வயசு புள்ள உயிருக்கு போராடிட்டு இயேசுவின் பாதத்திலேயே விழுந்து, இயேசு நீங்க மட்டும்தான் பிள்ளையை சுகமாக்க முடியும், நீங்க வாங்கன்னு சொல்லி வருந்தி அழைக்கிறார் ஒரு ஜெப ஆலய தலைவர். இயேசுவும் அவர் கூட போறாரு. அவர் போகையில் அது வேண்டாம் 49 வந்துருங்க. 49 அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி உம்முடைய குமாரத்தி மரித்து போனால், கவனிங்க,
உங்களுடைய பிள்ளை மறைச்சிருச்சு. இயேசுவை கூப்பிடக்கூடிய நோக்கமே என்னதுக்கு? என் பிள்ளைய இயேசுவால் சுகமாக்க முடியும், என் பிள்ளைக்கு இயேசு நன்மை செய்ய முடியும். பாஸ்டர் விக்டர் வந்து ஜெபிச்சாங்கன்னா அந்த காரியம் நடக்கும் அப்படின்னு யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? பிசாசுக்கு தெரியும், ஆண்டு தேவைக்கூடிய பிள்ளைகளுக்கு தெரியும். ஒரு அம்மா ஒரு ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம் ஒடியாரும். எங்க வீடு தேடி ஐயா வீட்டுக்காக ஜெபம் பண்ணுங்க, இதுக்காக ஜெபம் பண்ணுங்க, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க, அந்த மாதிரி ஜெபிக்காது. இருபேர் ஜெபிச்சாருன்னா அந்த காரியம் நடக்கும். ஏன்னா பாஸ்டர் சொல்லி ஜெபம் பண்ணி இந்த காரியம் நடக்கல அப்படின்னா பாஸ்டருக்குள்ள ஆண்டவர் இல்ல, பாஸ்டருக்குள்ள யாரும் கர்த்தர் இல்ல, நல்ல ஊழியக்காரர் கிடையாது. இன்னைக்கு மனிதர்கள் அப்படித்தான் முத்திரை குத்துறாங்க. ஒரு ஊழியக்காரர் இவங்க ஜெபிக்க மாட்டாங்க, இவங்க உபவாசம் பண்ண மாட்டாங்க, கர்த்தருக்கு கொடுக்க மாட்டாங்க, ஆலயத்துக்கு வர மாட்டாங்க. ஆனா ஊழியக்காரர் ஜெபிச்சா அவங்களுக்கு நன்மை நடக்கணும். எப்படி நடக்கும்? ஆனால் ஆண்டவரே என்ன அழைச்சிருக்காங்க, ஆண்டவரே இந்த வீட்டுக்கு நன்மை செய்யுங்க, ஒரு புதிய தொழிலை உண்டாக்குங்க ஆண்டவரே, அவங்க எதிர்பார்க்கிற காரியத்தைன்னு சொல்லி ஊழியக்காரர் எதுக்காக உபவாசம் பண்ணி செபிச்சு கடந்து வருவாங்க அந்த வீடுகளுக்கு, அந்த காரியங்களுக்காக. கர்த்தர் ஊழியக்காரனுக்காக காரியத்தை செய்து முடிப்பார். நம்ம உண்மையா இருக்கிறது இல்லை. நமக்கு கர்த்தர் எத்தனை தொழில் உண்டாக்கி இருக்காரு, எத்தனை அற்புதம் செய்திருக்காரு, எத்தனை நம்ம காரியத்தை கர்த்தர் வாங்கி செய்திருக்காரு. நம்ம அவர் உண்மையா இருக்கணும்ல, அது நம்ம செய்யறது கிடையாது அநேகர். பாருங்க, அப்ப இப்ப இயேசு அழைச்சிட்டு இருக்கும் பொழுது ஜெபாலயத்துல இருந்து வீட்டுல இருந்து ஒருத்தர் வந்து அவனை நோக்கி, உங்களுடைய குமாரத்தி மரித்து போனாள், 12 வயசு பிள்ளை செத்து போயிருச்சு, போதகரை வருத்தப்பட்ட இயேசுவை நீ வருத்தப்படுத்தி அழைக்க வேண்டாம். இயேசு அதை கேட்டு பயப்படாதே விசுவாசம் உள்ளவனா இரு. கவனிங்க, இப்ப நீங்க இயேசுட்ட போய் நீங்க அப்படி சொல்றீங்க, என் பிள்ளை ரொம்ப வேதனையில இருக்கா ஏசப்பா, நீங்க வாங்க, நீங்க வந்தா மட்டும்தான் இப்ப என்னுடைய பிள்ளை சுகமாக சொல்றாங்க. இப்ப வீட்டுல இருந்து ஒருத்தர் ஒடியாந்து இல்ல பிள்ளை இறந்துருச்சு, நீங்க இயேசுவை அவர் கூப்பிட வேண்டாம் அப்படின்னா உங்க விசுவாசம் எப்படி இருக்கும் சொல்லுங்க பாப்போம். விசுவாசம் எப்படி இருக்கும்? விசுவாசமா இருப்பீங்களா? நீங்க எதுக்கு இயேசுவை கூப்பிடுறோமோ அந்த காரியம் அங்க முடிஞ்சு போயிருச்சு, அங்க அந்த குழந்தை இறந்துருச்சு, நீங்க எப்படி இருப்பீங்க? உடனே அடுத்த நிமிஷம் உடனே பிள்ளைய தேடி ஓடுவோம், அழுதுகிட்டு ஓடுவோம், பிள்ளை இறந்துருச்சு அப்படின்னு பயந்துட்டு அழுதுகிட்டு கதறிட்டு ஓடுவோம். ஆனா ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்துல நீ விசுவாசம் உள்ளவனா இரு ஆனா சொல்றதுதான். நாட்கள் நான் சோர்ந்து போறப்ப சோர்ந்து போய் உடஞ்சு போயிட்டு நான் ரொம்ப அநேக காரியத்தை குறிச்சு இன்னைக்கு இந்த இடத்துல வந்த செய்தியே ஆண்டவர் கொடுத்தேன், நீ விசுவாசம் உள்ளவனா இரு. ஏன் அது வார்த்தை அவன் சொல்றாரு, ஆண்டவர் இந்த குழந்தைய நான் தான் உனக்கு கொடுத்தேன், நான் தான் உருவாக்குனேன், அது அந்த காரியத்துல என்னால மட்டும்தான் அற்புதம் செய்ய முடியும். அப்ப ஆண்டு சொல்ற நீ விசுவாசம் உள்ளவனா இரு. எப்படி ஆண்டு விசுவாசமா இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும் விசுவாசமா? எதுக்கு உங்களை தேடி வந்ததோ அந்த காரியமே இன்னைக்கு மறுச்சு போயிருச்சு. மனுஷனுடைய முடிவே என்னது? மரணம் தான். நிறைய பேர் கல்யாண வீட்டுக்கு பெரும்பாலும் போக மாட்டாங்க, சடங்கு வீட்டுக்கு போக மாட்டாங்க, பால்காட்சி வீட்டுக்கு போகலாம், வீட்டுல வேற ஒரு பிள்ளைங்க இருந்தாலும் அதுக்கு போய்க்கலாம்னு நினைப்பாங்க. ஆனா மரண வீட்டுக்கு கட்டாயம் போயிடுவாங்க. ஏன்னா அதுதான் பைபிள் சொல்லுது. கடைசியில் அந்த பிள்ளை மறைச்சிருச்சு சொல்லி அவங்க இயேசுவுக்கு அடுத்ததான் நீ ஜெபாலயத்தை பார்த்து நீ விசுவாசம் உள்ளவனா இரு. இந்த வார்த்தை கீழே படிங்களே, இந்த வார்த்தையை கேட்டு அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். அப்பொழுது நீ விசுவாசம் உள்ளவனாய் இரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவான் என்றார். அவர் வீட்டில் வந்தபோது அவள் சமாதானத்துடனே போ, பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தாயையும் தவிர வேறு ஒருவரையும் உள்ளே வர ஒட்டாமல். கவனிங்க, இவங்க மொத்தம் ஆண்டோட சீஸ்டர்கள் அவர் தாய் தகவல் மட்டும் வச்சுட்டு உள்ள போறாரு. இயேசு கிறிஸ்து இந்த வீட்டுக்குள்ள போறாரு. எல்லாரும் அழுது. கவனிங்க, மரண வீட்டுல என்ன நடக்கும்? மரண வீட்டுல சிரிப்பாங்களா அழுவாங்களா? அழுவாங்க. ஏன்னா ஒரு 12 வயசு பிள்ளை நினைச்சு வயசானவங்க இறந்துட்டாவே தாங்க முடியாம அழுவாங்க. ஆனா ஸ்தோத்திரம், ஒரு வயசு பிள்ளை ஒரு வயசு பையன் இறந்துட்டாங்கன்னா அவன் பெத்த தாய் தகப்பனுக்கு தான் தெரியுது வலி என்ன, வேதனை என்ன. அப்ப நல்ல பிள்ளையே இப்படி இறந்து போயிருச்சே சொல்லிட்டு அப்ப எல்லாம் அழுதுகிட்டு இருக்காங்க, பிள்ளை இறந்து போயிடுச்சு. இப்ப ஆண்டவர் சீசர்கள் தாய் தகப்பன் எல்லாம் இருக்காது உள்ள வராங்க, எல்லாம் கதறி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்ற வார்த்தையை பாருங்களே, எல்லோரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு. எல்லாரும் அழுது அவளை குறித்து இப்படி 12 வயசு பிள்ளை இறந்து போயிடுச்சு சொல்லி எல்லாம் அழுதுகிட்டு இருக்காங்க, துக்கமா இருக்கிறாங்க. அழாதேங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். ஆண்டவர் மரித்த சடலம்
படுத்து இருக்குது. அதை பார்த்து எல்லாம் சுத்தி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, பாத்தீங்கன்னா நீங்க அந்த குழந்தை தூங்கிட்டு இருக்கிறா, நீங்க யாரும் அழாதீங்க அப்படின்னு வார்த்தை சொன்னா எப்படி இருக்கும்? ஒரு வீட்டுல ஒரு இறந்துட்டாங்க, ஒருத்திக்கு வந்தப்பா நீங்க அழாதம்மா, அவ தூங்கிட்டு இருக்கிறாங்க, ஏன் அழுதுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? இப்ப ஆண்டரை பார்த்து எல்லாரும் என்ன பண்றாங்க? இப்ப பாருங்க, எல்லாம் கண்கள் எப்படி பாக்குறாங்களே. அவள் மரித்து போனாள் என்று அவர்கள் அறிந்ததினால் அவரை பார்த்து நகைத்தார்கள். இந்த இடத்துல ஒரு சுக வாழ்ந்த மனுஷனால துளிர்க்க வைக்க முடியாது. ஒரு செடி பூ பூக்கல அப்படின்னா அதுக்கு விறகு, அது உரங்கள் இருக்குது, போட்டா பூ பூக்கும். அப்ப நமக்கு ஒரு காய்ச்சல் அடிக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த டாக்டர் போனா ஊசி மருந்து போடுவாங்க. ஆனா அந்த 12 வயசு மகள் மறிச்சிட்டா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அது உயிரோட தான் இருக்குதப்பா, தூங்கிட்டு இருக்குது, நீங்க யாரும் நீங்க அழ வேண்டாம் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாருக்கும் அது மறித்த சடலம், மறித்து போன ஒரு 12 வயசுள்ள ஒரு மகள் இப்படி ஏன் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி இயேசுவை பார்த்து நகைக்கிறாங்க. இன்னைக்கு நீங்களும் கூட அநேக காரியங்கள் என் வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் அது நடப்பதற்கு வழியும் இல்லை, ஒரு ஒண்ணும் இல்லை, எப்படி அது நடக்கும், எப்படி அது மாறும், எப்படி அந்த காரியத்துல ஒரு பெரிய ஒரு காரியத்தை கத்து செய்வாரு, ஒரு தொழில் எப்படி உண்டாகும் அப்படிங்க நீங்க நினைக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, சோதரம் நம்ம வாழ்க்கையில தொழிலை உண்டாக்குறவருக்கு தெரியும் எப்பதை உண்டாக்க வேண்டும் என்று. படிக்கல கீழே, எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி, எல்லாரும் நீங்க துக்கம் முன்னாடி இருக்கிறீங்க, எல்லாரும் நீங்க வெளியில போங்க, அவளுடைய கையை பிடித்து. கவனிங்க, இதுக்கு முன்னாடி சில காரியங்களை பார்த்துருவோம். 1 பேதுரு 1:7, 1 பேதுரு 1:7. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவில் வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். கவனிங்க, விசுவாசம் அதிகமா சோதிக்கப்படும். அந்த இடத்துல ஜபாலய தலைவர் பிள்ளை இறந்துருச்சு, இயேசு நோய்க்கு எந்த கேள்வியும் கேட்கல, எல்லாத்தையும் வெளியில போக சொல்றாங்க, தூங்கிட்டு சொல்றாரு. அப்பயும் கூட எல்லாம் நகைக்கிறாங்க. ஆனாலும் தாய் தகப்பன் கூட இருக்கிறவங்க அப்படியே இருக்கிறாங்க. ஏன்னா ஆண்டவர் தெரியும் ஒரு தொழிலை உண்டாக போறான்னு தெரியும். அப்ப நம்ம விசுவாசம் சோதிக்கப்படும். நம்ம விசுவாசம் நம்ம நம்புவோம், இயேசுவை விசுவாசிப்போம், ஆலயத்துக்கு வருவோம், தேவனை தேடுவோம், எல்லாம் செய்வோம். ஆனா நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதம் நடக்காத மாதிரியே இருக்கும், அது நடப்பதற்கு உண்டான வழியே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா ஆண்டவர் நம்ம விசுவாசிக்கணும். விசுவாசம் இல்லாத அதை பத்தினா நம்முடைய கிரியை செத்ததுன்னு பைபிள் சொல்லுது. விசுவாசத்தோடு கூட கிரியை செய்யணும். என் கர்த்தர் தொழிலை உண்டாக்குவார், இந்த காரியத்தில் நன்மை நடக்கும், இந்த காரியத்துல ஆண்டவர் பெரிய அற்புதம் செய்வார், நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, என் பார்வைக்கு நான் பார்க்கிற இந்த காட்சி என் திகிலை உண்டாக்குது, ஒரு பயத்தை உண்டாக்குது, ஆனாலும் ஆண்டவர் இந்த காரியத்தை நீங்க நன்மை செய்வீங்க. ஜபாலை தலைமை இவருடைய விசுவாசம். நான் பார்க்கிற காட்சியை பிள்ளை மறுச்சிருச்சு, எனக்கு ஒரு பயமா இருக்கு, பிள்ளை போயிடுச்சு ஆண்டவரே, ஒரு திகிலை உண்டாக்குது. பார்க்கிற காட்சியை பார்த்து இன்னைக்கு அநேகர் பார்க்கக்கூடிய காட்சிகள், நீ கண்ணில் பார்க்கக்கூடியது, கேட்கக்கூடிய விஷயங்கள், அதுதான் வயசாகிட்டு இருக்குது. என் பிள்ளைக்கு என்னைக்கு குழந்தை பிறக போகுது, என் பிள்ளைக்கு வயசு கடந்து போயிட்டு இருக்குது, என்னைக்கு மாப்பிள்ளை அமைய போகுது, எனக்கு வருமானம் கம்மியா இருக்குது, என்னைக்கு நான் வீடு கட்டுவேன், என்னோட வருமானம் குறைவா இருக்குது, எப்படி இந்த கடனெல்லாம் அடைப்பேன், இப்படிங்கிற நமக்குள்ள பார்க்கிற காட்சிகள் நமக்குள்ள திகிலை உண்டாக்கும். அப்ப ஆண்டவர் தெரியும், அந்த தொழிலை உண்டாக்கக்கூடியவர் தெரியும். அப்ப படிங்களே, யாக்கோப்பு 1:6 படிக்க வேண்டாம், 1:6. விசுவாசம் நம்ம சந்தேகப்படக்கூடாது. கர்த்தர் சில காரியங்களை வாழ்க்கையில மறுச்சே போயிருக்கலாம், அது இல்லாமையே போயிருக்கலாம், ஒண்ணுமே அது நடப்பதற்கு வழியே இல்லாம இருக்கலாம். நம்ம விசுவாசத்துல நம்ம சந்தேகப்படக்கூடாது. விசுவாசத்துல நம்ம கர்த்தர் நிச்சயமா அந்த காரியம் முடிஞ்சு போயிருக்கலாம், நடக்காம இருக்கலாம், வராம இருக்கலாம், அது ஒரு செத்து போயிருக்கலாம். ஆனா கர்த்தரை செய்யறதுக்கு வல்லவரா இருக்கிறாரு. நான் மறிச்சு 4 நாள் ஆயிடுச்சு, லாசரு 4 சொன்னாங்க. நான் ஆண்டவர் மறித்த லாசருவ உயிரோட லாசரு வெளியில வான்னு சொன்னார். அதுக்கு முன்னாடி ஒரு சொன்னாரு, அந்த கல்லை எடுத்து போடுங்கன்னு சொல்லி. நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு அநேக கற்கள் இருக்குது, கர்த்தர் கிரியை செய்யக்கூடாதபடிக்கு அவிசுவாசம் நமக்குள்ள இருக்குது. கர்த்தரை விசுவாசிக்கிறது இல்ல, கர்த்தரை நம்புறது இல்ல, எல்லா ஆசீர்வாதம் பார்க்கிற காட்சியை வச்சு எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. இனிமேல் எங்க நடக்கும், இனிமேல் எங்க கிடைக்கும், இனிமேல் எங்க வரப்போகுது, இனிமேல் எப்படி இது ஒரு செடியில இருந்து ஒரு பூ பூக்கிற மாதிரி என் வாழ்க்கையில எப்படி என்னைக்கு ஒரு பூ பூக்கும், இப்படி நீ நினைக்கிறது தெரியுமா? இந்த கல்லை முதல்ல எடுத்து போடணும்.
எடுத்து போட்டா மட்டும்தான் ஆண்டவருடைய வார்த்தை உள்ள போகும். மறித்த சரீரம் சடலம் உயிரோட வச்சு வெளியில வரும். அந்த கல்லை இயேசு எடுத்து போட, இயேசு எடுத்து போடல, எடுத்து போடுங்கன்னு தான் இயேசு சொன்னார். நான் சொன்ன எங்க வச்சீங்க? இந்த கல்லறையில. கல்லை எடுத்து போடுங்க. இப்ப சொல்றாங்க சகோதரி, ஆண்டவரே 4 ஆண்டவரே 4 நாள் ஆயிடுச்சு. சகோதரன் தான், கூட பிறந்தவன் தான், அது முடிஞ்சிருச்சா? ஜீவன் இல்ல, அது 4 ஆண்டவரே. கல்லை எடுத்து போட சொல்லி ஆண்டவர் சொல்லி எடுத்து போட சொன்னார். எடுத்து போட்ட மாத்திர வார்த்தை உள்ள போகும். உங்க வாழ்க்கையில தொழில் உண்டாகணும்னா நீங்க விசுவாசிக்கணும். மாத்திரமல்ல, உங்களுடைய அநேக கற்கள் தடைகளா இருக்குது. அந்த தடைகளை நீங்க எடுத்தா மட்டும்தான் உங்க வாழ்க்கையில ஒரு புதிய தொழிலை கத்தர் உண்டாக்கும். இல்லைன்னா ஒரு தொழில் உண்டாகாது. இருக்கக்கூடிய எல்லாம் காஞ்சு அப்படியே சிறகுகளா போயிடும். படிக்குமா. அவளுடைய கையை பிடித்து பிள்ளையே எழுந்திரு என்றார். கவனிங்க, இயேசு அந்த 12 வயசு மகளுடைய கையை பிடிக்கும் பொழுது சரீரத்துல உயிர் இல்லை, அது ஒரு சடலம். ஆண்டவர் கையை பிடிச்சு மகளே எழுந்துரு அப்படின்னு சொல்லும் பொழுது நினைச்சு பாருங்க, எப்படி எழுந்திருக்கும்? எல்லாருமே ஆச்சரியமா பார்த்திருப்பாங்க. படிகளே. அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. கவனிங்க, அவளுடைய உயிர் அவளுக்குள்ள திரும்ப வந்தது. ஆண்டவர் பிடிக்கிற வரைக்கும் அந்த கை சரீரம் ஒரு சரீரம் தான், உயிர் இல்லாத ஒரு சரீரம். ஆண்டவர் மகளே நீ எழுந்துருன்னு சொல்லும் பொழுது அந்த வார்த்தை மகளுக்குள்ள உள்ள போய் ஜீவனை மீண்டும் நரம்புகள் எலும்புகள் எல்லாத்தையும் உயிரோட வைக்கிறார் ஆண்டவர். மரித்த மகள் உயிரோடு எழும்புறார். ஒரு புனித கர்த்தர் உண்டாக்குறார். ஆச்சரியமா இருந்துச்சு 12 வயசு மகளுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம். உடனே அவள் எழுந்திருந்தாள். நீங்க கேட்கிற அந்த வேத வசனம் உங்க வாழ்க்கையில வருமானால் உயிர் அடைந்திருக்கிற உங்க வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் செத்து போய் இந்த கேஸ் அவ்வளவுதான் பாஸ்டர், இனிமேல் கேஸுக்கு என்ன முயற்சி எடுத்தாலும் வேஸ்ட், இனிமேல் இந்த பணம் வராது, இனிமேல் என்னால வீடு கட்ட முடியாது, இனி என்னால சம்பாதிக்க முடியாது, எனக்கு கால் வலி பயங்கரமா இருக்குது, சரீரத்துல அநேக சரீர வியாதிகள் இருக்குது, இனிமேல் எவ்வளவோ மருத்துவத்தை பார்த்துட்டேன், எவ்வளவோ மருந்துகளை சாப்பிட்டேன், இது பிரச்சனை இனிமேல் மாறவே செய்யாது அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டர்ஸ். அந்த இடத்துலதான் ஆண்டவர் நீ விசுவாசமா பிடிக்கணும், சந்தேகப்படக்கூடாது, கிரிகள் வார்த்தைகள் நீங்க சொல்லணும். அப்போது கர்த்தர் துணியை உண்டாக்குவார். அப்ப மகளை கரத்தை பிடிக்கும் பொழுது கரத்துல மகள் சரீரத்துல உயிர் இல்ல, அவருடைய வார்த்தை உள்ள போகும் பொழுது மரித்த மகள் உயிரோடு எழுந்து உட்கார்ந்தார். சீக்கிரம் அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். ஏன் சாப்பாடு கொடுக்க ஆண்டு கட்டளையிட்டாரு? எழுந்து உட்கார்ந்தாச்சு, உயிர் இருக்கிறாங்க, மக்களை பார்ப்பாங்க, டெஸ்ட் பண்ண நினைப்பாங்கல்ல, சாப்பாடு கொடுக்குது மகளுக்கு. சரீரம் எப்ப சாப்பிட்டு அந்த மகள் மறிக்கிறதுக்கு முன்னாடி எப்ப சாப்பிட்டாங்க தெரியும். அதான் ஆண்டவர் சாப்பாடு சொல்ற, சாப்பாடு சொல்லியா. அவள் தாய் தகப்பன்மார் ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது நடந்ததை ஒருவருக்கும் சொல்லாமல் இருக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். கவனிங்க, அப்ப ஆண்டவர் பாத்தீங்கன்னா அழுது கொண்டிருந்த கண்ணீர் அந்த இடத்துல சரீரம் ஆட்சி, அது ஒரு மரண வீடு அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா மனிதர்கள் பாத்தீங்கன்னா ஒரு கல்யாண வீட்டுக்கு போவாங்க, எப்படி இருப்பாங்க, மகிழ்ச்சியோடு போவாங்க, நல்ல துணி உடுத்தி போவாங்க. ஒரு மரண வீட்டுக்கு போவாங்கன்னா முகத்தை அப்படியே சோகமா வச்சுட்டு போவோம். ஏன்னா ஒரு மரண வீடு, அங்க பார்க்கக்கூடிய காட்சி அங்க இருக்கிறது ஒரு பிணம். கல்யாணம் வீடுனா அங்க மாப்பிள்ளை பொண்ணு இருப்பாங்க, மகிழ்ச்சியோடு போவாங்க. அவங்க பார்க்கிற காட்சி மரித்த மகளுடைய வீடு. ஆனா ஆண்டவர் நம்ம நித்திரை பண்றான்னு சொல்லி எல்லாத்தையும் ஆண்டவர் நகைத்தார்கள். ஆண்டவர் உயிரோடு அந்த மகளை கர்த்தர் எழுப்பினார். வாழ்க்கையிலும் கூட ஒரு தொழில் உண்டாக வேண்டும் என்ற தேவ பிள்ளைகளே நீங்க அவர் விசுவாசிக்கணும். அதே போல பாத்தீங்கன்னா யோவான் 20:19 கண்டு விசுவாசிக்கிறது அல்ல, காணாத விசுவாசிக்கணும். வாழ்க்கையில் நடக்குங்கிறது ஈஸி. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காரியம் நடக்கவே செய்யாது சொல்றாங்களவா, அதுலதான் விசுவாசம், அங்கதான் புரிய கருத்து உண்டாக்குவார், அங்கதான் அற்புதம் வாழ்க்கையை செய்வார். யாரும் எழுந்து நிற்போமா, யாரும் எழுந்து நின்று. ஆவியானவரே, 12 வயது மதிப்புள்ள மகள் மரண அவஸ்தைப்படுகிறதை தன்னுடைய தகப்பன் பார்க்க முடியாமல் இயேசுவின் பணத்துல போய் இயேசுனால மட்டும்தான் பிள்ளையை எழுப்ப முடியும், இயேசுனால மட்டும்தான் பிள்ளைக்கு சுகம் கொடுக்க முடியும் என்று இயேசுவை விசுவாசித்து ஆண்டவரே கடந்து போன போது, ஆண்டவரே மகள் மரித்து விட்டாள் அப்படிங்கிற செய்தி தன்னுடைய வீட்டிலிருந்து வரும் பொழுது இந்த வார்த்தையை கேட்ட தன்னுடைய தகப்பன்
பார்த்து ஆண்டவர் சொன்னது, விசுவாசம் உள்ளவனாயிரு. இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்துல எப்படி ஆண்டவர் விசுவாசிக்க முடியும்? எப்படிலாம் மறைச்சிருச்சு ஆண்டவரே, அதுக்குத்தான் அவன் பாதத்துல விழுந்தவங்க வருந்தி அழைச்சேன் அப்படியேதான் அவன் கேட்கல. ஆண்டவரே, ஆண்டவரே இந்த விசுவாசம் உள்ளவனா இருன்னு சொல்லும் பொழுது அவன் கிரியில விசுவாசத்தை காமித்தான், விசுவாசத்துல சந்தேகம் இல்லாமல் இருந்தான். ஆண்டவரே, தேவன் விசுவாசிக்க மறைத்தாலும் பிழைப்பாங்க வேத வசனங்கள் எல்லாம் அவனோட வாழ்க்கையில இந்த இடத்துல அவன் யோசிச்சு ஆண்டவரோடு கூட கடந்த ஆண்டவரும் தாய் தகப்பனும் கூட எந்த சீசர்களும் கடந்து போய் பார்த்த அவன் காண்ட காட்சி திகிலும் அவளை வேதனை உண்டாகக்கூடிய காட்சி. 12 வயது மகள் மறைத்து போனால் அதை பார்த்து அவர் நித்திரையாக இருக்கிறார் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது அநேக நகைத்தார்கள். அது மறித்தோர் சடலம், என் வாழ்க்கையில எல்லாம் மறைச்சு போயிருச்சு, இனிமே அந்த துளியை உண்டாக முடியாது, ஒரு மனுஷனுடைய முடிவு மரணம், மரணத்துல எங்க போய் துளியை உண்டாக முடியும்னு சொல்லி நகைத்தார்கள். ஆண்டவர் அது மகளோட கரத்தை பிடித்து மகளே எழுந்துன்னு சொல்லும் பொழுது மறித்த சடலம் உயிரோடு எழுந்துச்சு. ஆண்டவரே, ஆண்டவரே எங்க வாழ்க்கையை நீங்க மறித்து போயிருக்கிறப்பா, எல்லா காரியமும் எல்லாம் முடிஞ்சு போயிருச்சு. ஆண்டவரே, என்னோட முயற்சிகள் வீணா போயிருச்சு, என்னோட ஜபங்கள் எல்லாம் வீணா போயிருச்சு, உபவாசம் எல்லாம் வீணா போயிருச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிற தேவப்பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, நம்ம கையை பிடிச்சா போதும், மறித்தது உயிரோட கர்த்தர் எழுப்ப வல்லவரா இருக்கிறார். ஆண்டவரே, நாங்க கூட ஆண்டவரே நான் செய்ய வேண்டிய ஒன்று மாத்திரம்தான்ப்பா, கண்டு விசுவாசிக்கிறத காட்டி காணாத விசுவாசிக்கணுமாப்பா. போன வாரத்திலே கூட விசுவாசத்தை குறித்து எங்களோட பேசுறீங்க ஆண்டவரே, அப்படியா எங்க வாழ்க்கையில கூட காணாத காரியத்தை நாங்கள் விசுவாசிக்கணும். அப்ப எவ்வளவு அதைத்தான் செய்தான். பிள்ளை மறித்திருந்தும் கூட நீ விசுவாசம் உள்ளவனாய் இருன்னு சொல்லும் பொழுது அந்த இந்த வார்த்தையும் மேல வார்த்தை தந்த தேவன் மேலையும் அவன் விசுவாசமாய் இருந்தான். ஆண்டவர், நாங்களும் கூட அப்படியாய் விசுவாசமாய் உள்ளவனாய் இருக்கும் பொழுது, விசுவாசம் உள்ளவனாய் இருக்கும் பொழுது எங்க வாழ்க்கையில எல்லாம் மறித்து போயிருக்கலாம், ஆனாலும் நீங்க கரம் பிடிச்சீங்கன்னா அது உயிர் அடையும் அப்பா, அது உயிர் அடையும் அப்பா. அது சீக்கிரத்துல ஒரு சுகமான துளிர்க்கும் சொன்ன கத்துறாங்க. சீக்கிரத்துல மறித்த சரீரம் சீக்கிரத்துல கரத்தை பிடித்த மாதிரி அது உயிரடைஞ்சு. ஆண்டவர், ஆண்டவர் நீங்க வாழ்க்கையில கரங்களை நீங்க பிடித்து எங்க வாழ்க்கையில உயிரடை செய்ய வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா.